புதிய வருடத்தில் வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குடும்ப சார்பாகவும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த சபையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆயர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் உடன் வந்திருக்கின்ற தேவிபாசாரி அவர்களுக்கும் சகோதரர் முருகேச அவர்களுக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனை பிரியமானவர்களே, இந்த வருடத்திலே ஒரு வருடம் 12 மாதம் 52 வாரம் 365 நாட்கள் 8760 மணிகள் 5,25,600 நிமிடங்கள் 3,15,36,000 நொடிகள் கொடுத்து நம்ம ஜீவனை காத்த தேவதி தேவனுக்கு நன்றி நன்றி நன்றி. அவர்களை தாழ்த்தி ஆண்டவர் நோக்கி நாம் பார்க்கணும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, உங்களுடைய பரிசுத்தமான நாமத்தை கருத்தாக இந்த புதிய வருடத்திலே இந்த அதிகார ஆராதனைகளை நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த பாதையிலே சுமந்த தேவனே, இந்த புதிய வருடத்திலே புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒவ்வொருவரையும் தேவன் தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாண்டவரே. இந்த திருச்சபை ஆசிர்வதிப்பீராக. திருச்சபை நடத்துகின்ற ஆயிராசிரியும் ஒரு குடும்பத்தையும் ஊழியர்களை ஆசிர்வதிப்பீராக. வந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களையும் ஆசிர்வதியும். அப்படின்னு என்ன செய்யணுமோ, எதை பேசணுமோ, எதை பாடணுமோ, எதை ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லுமாண்டவர்கள் செய்யணும். இயற்கை சிட்டிகள் வடமாய்க்கு தரும் புதிய கன மகிமை எனக்கு மிக செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்தமான நாமத்தில் ஆமென். இனிமையான வருடம் பிறந்தது இதயம் மகிழ்ந்து இன்பம் காண்பது. இனிமையான வருடம் பிறந்தது இதயம் மகிழ்ந்து இன்பம் காண்பது. பழைய வருடம் இருளம் மறைந்தது புதிய வருடம் ஒளிய பிறந்தது. பிரியமான வருடம் பிறந்தது இதயம் மகிழ்ந்து இன்பம் காண்பது. பழைய
அன்பன தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் இந்த புதிய இடத்தை காணும்படியாக ஆண்டவர் கிருபை கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 48:17 என பார்க்கும்போது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற மீட்பராகிய கர்த்தர் சொல்கிறது, பிரயோஜனமா இருக்கிறது உனக்கு. வாசிங்க ஏசாயா 48:17. உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகின்ற கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் நானே. நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு கொடுக்கிறார். நமக்கு என்ன பிரயோஜனமோ அதை நமக்கு கொடுப்பார். வாசிங்க 48:17. சொல்லுகிறாரு, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்லுகின்ற இந்த வார்த்தை, இந்த புதிய வருடத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த வார்த்தை, உனக்கு என்ன தேவையோ, உனக்கு என்ன பிரயோஜனம் போடுமோ அதை நான் தருவேன். நீ நடக்க வேண்டிய நான் நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுக்கு அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 9:8 என்ன சொல்கிறது என்றால், மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பரணமாய் உள்ளவர்களாயும் சகல விதங்களிலும். வாசிங்க 2 கொரிந்தியர் 9:8. மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமடையவர்களாகவும் சகல நற்கிரிகளும் பெருகுவது வரலாம் வல்லவராயிருக்கிறார். இந்த நாளிலே, இந்த வருடத்திலே, மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமாய் இருப்பீர்கள், இருப்பீர்கள், சகலவித நற்கிரிகளிலும் பெருகுவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற ஒரு வார்த்தையும் இந்த வருடத்தில் ஆண்டவர் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, மீகா 2:13 சொல்கிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக கடந்து போகிறார். தடைகளை நீக்கி வாசல் வழியாய் பிரவேசித்து நடந்து போவார்கள். அவர்களுக்கு அவர் முன்பாக போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னிலையிலே நடந்து போவார் என்று சொல்லுகிறது. தடைகள் ஏதாவது மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து. தடைகள் ஏதாவது இருந்தால் அதை ஒடித்து போடுகிற தேவன் நாளிலே இந்த வருடத்திலே தடைகளெல்லாம் ஒடித்து போடுகிற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இந்த புதிய வருடத்திலே. அது மாத்திரமல்ல, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 58:11 வாசிக்கும்போது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகாவறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த இடத்துல வாக்குத்தத்தங்களை நாம் அநேக வாக்குத்தத்தங்களை பார்க்கலாம். இது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் நிரந்தரமான ஒரு நல்ல வாழ்க்கை. உயிரை உனக்கு ஜீவன் சொன்னா உயிர் நித்திய ஜீவன நிலையான ஒரு உயிரை உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்ப தேவனுக்கு பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, இப்போதைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும்னு சொன்னா, எரேமியா புஸ்தகம் 7:20 என்ன சொல்கிறதுன்னா, என் வாக்குக்கு செவி கொடுங்கள். இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் பெறுதுன்னு சொன்னா, நிறைவேற்றுன்னு சொன்னா, முதலாவது என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாக இருப்பேன், நீங்கள் ஜனமாக இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மையாகும்படி நடுவுங்கள். அதாவது ஆண்டவர் சொல்கின்ற வாக்குத்தத்தத்தை, வசனங்களை நமக்கு பலிக்க வேண்டும் என்றால், கிடைக்க வேண்டும் என்றால், அவர் சொல்லுக்கு நாம், அதாவது வாக்குக்கு செவி கொடுக்க வேண்டும். போதகர் அவர்கள் எவ்வளோ சாட்சி சொன்னாங்க, முதல்ல துதியை நடத்தினாங்க, ரெண்டாவது டேவிட் வார்த்தைகள், அதெல்லாம் ஆண்டவருடைய வசனங்கள். இதுக்கு முதல்ல நமக்கு செவி கொடுக்கணும், அதாவது காது கொடுத்து கேட்கணும்.
என்ன பேசுறாங்க வேதத்திலிருந்து எதை ஆண்டவர் சொல்லுகிறார்? அதுக்கு முதலாவது நாம் செவி கொடுக்கும் போது தான் இந்த பலன்லாம் நமக்கு வந்து சேரும். கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வசனங்கள் நமக்கு வந்து சேரும். அது மாத்திரமல்ல, ஒரு வறட்சியான காலம், மழை இல்லாத காலம், தண்ணீர் இல்லாத நிலம், ஆத்மா தொய்ந்து போன நிலை, கவலை, கஷ்டம், சோதனை, வேதனை, துன்பம், துயரம், எந்த நிலை வந்தாலும் கூட நுளத்திலே திருப்தியாக ஆண்டவர் வைப்பார். அதற்கு எப்படி என்றால், நீ முதலாவது ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுத்தால் மட்டும் போதாது, மனம் திரும்ப வேண்டும். பழைய வாழ்க்கையிலிருந்து, பழைய பாதையிலிருந்து, பழைய பாவத்திலிருந்து நாம் புதிதாக ஒரு மனிதனாக நாம் பிறக்க வேண்டும். முதலாவது பாவ அறிக்கை செய்யணும். செய்த பாவங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே முழங்கால் படிட்டு பாவ அறிக்கை செய்து மனம் திரும்ப வேண்டும். இதான் முதலாவது நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். மனம் திரும்பி கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்க செவி கொடுக்க வேண்டும். நீங்க மனம் திரும்பாம ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க செய்வதுன்னா அது பிரயோஜனம் இல்லை. முதலாவது பழையதை கலைக, புதியது புதுக. பழைய வருஷம் நம்ம முடிச்சிட்டோம், புது வருஷம் வந்து புதிய வருஷத்துல ஒரு புதிய கனி கொடுக்கின்ற ஒரு மனம் திரும்புகின்ற மனிதர்களாக நம்ம வாழ வேண்டும். அப்பொழுதுதான் உனக்கு நன்மை உண்டாகும்படி தேசத்திலே கர்த்தர் உன்னை நீ செய்யும் எல்லா